ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு நம்ம ஆரோக்கியம். காலை உணவு தான் நாம் நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக இருக்க உதவுகிறது. ஆனால் இப்பொழுது உள்ள அவசர உலகத்தில் பெரும்பாலும் இளைஞர்கள் காலை உணவை உட்கொள்வதில்லை. காரணம் அவசரம். அப்படியே உட்கொண்டாலும் அவை ஆரோக்கியமற்றவையாக உள்ளன. இது நமது உடல்நிலையை மோசமாக பாதிக்கும். அப்படி காலை வேளையில் வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடாத உணவுகளை இங்கு பார்க்கலாம். காஃபி. காலை எழுந்தவுடன் காஃபி குடிப்பது பெரும்பாலானோரின் பழக்கமாக உள்ளது. ஆனால் வெறும் வயிற்றில் காஃபி குடிப்பது ஆரோக்கியமானதல்ல. அதில் உள்ள கெஃபீன் வயிற்று படலத்தை பாதிக்கும். எனவே ஒரு டம்ளர் தண்ணீர் குடித்த பின் காஃபி குடிக்கலாம். தயிரில் என்னத்தான் நல்ல பாக்டீரியா இருந்தாலும் இதனை வெறும் வயிற்றில் உட்கொள்வது சிறந்தது அல்ல. அதில் உள்ள பாக்டீரியா வயிற்று படலத்துடன் வினை புரிந்து உப்பசத்தை ஏற்படுத்திவிடும். வாழைப்பழம். வாழைப்பழத்தில் மெக்னீசியம் அதிகம் இருப்பதால் வெறும் வயிற்றில் சாப்பிடும் போது உடலில் கால்சியம் மற்றும் மெக்னீசியத்தின் அளவு மாறுபடும். அதனால் உடல் உபாதைகள் ஏற்படும். தக்காளி. தக்காளியை எப்போதும் வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடாது. அதில் உள்ள ஆசிட் தான் அதற்கு காரணம். இந்த ஆசிடானது இரைப்பையில் உள்ள ஆசிடுடன் இணைந்து கரையாத ஜெல்லை உருவாக்குகிறது. நாளடைவில் இதனால் கற்கள் கூட உருவாகிவிடும். ஆல்கஹால். பொதுவாகவே ஆல்கஹால் ஆரோக்கியமற்றது. அதை காலையில் குடித்தால் அதில் உள்ள சேர்மங்கள், அதாவது கெமிக்கல்ஸ், எரிச்சலை ஏற்படுத்தும். மேலும் நரம்பு மண்டலத்தை பெருமளவு பாதிக்கும். காரமான உணவுகள். காரமான உணவுகளை எப்போதும் வெறும் வயிற்றில் உண்ணக்கூடாது. மீறி உட்கொண்டால் வயிற்றில் உள்ள அமிலத்துடன் சேர்ந்து கடுமையான எரிச்சலை ஏற்படுத்தும். சர்க்கரை வள்ளி கிழங்கு. சர்க்கரை வள்ளி கிழங்கில் உள்ள டானின் மற்றும் பெக்டின் குடல் வாலை தூண்டி அதிகமான செரிமான அமிலத்தை தூண்டி நெஞ்செரிச்சலை ஏற்படுத்தும். சோடா. சோடாவில் கார்பனேட் ஆசிட் இருப்பதால் வெறும் வயிற்றில் குடிக்கும் போது அவை வயிற்றில் உள்ள ஆசிடுடன் கலந்து அசௌகரியத்தை உண்டாக்கும். மேற்கண்ட உணவுகள் மட்டும் இல்லாமல் பெரும்பாலும் எண்ணெயில் பொரித்த உணவுகளை காலை வேளையில் தவிர்ப்பது நல்லது. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளை பெற நம்ம ஆரோக்கியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.